ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி ரவா வச்சு நம்ம உப்புமா செய்யலாமா? வாங்க, தேவையான பொருள்லாம் இருக்குது. இப்போ நான் ராகி ரவா எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி எடுத்திருக்கேன். தாளிக்கக்கூடிய பொருள்லாம் நான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா, நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஹீட் ஆனது பிறகு பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்குங்க, ஜீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்க போகிறோம். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 இல்லை 4 போட்டிருக்கேன். இப்போ அந்த ராகி ரவா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் நம்ம ரவா எப்படி நம்ம ரோஸ்ட்டு பண்ணுவோம், அதேமாதிரி நீங்கள் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வாசனை வரும், அந்த ராகி மணம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 1க்கு 4 டம்ளர் நீங்கள் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ மூடி வச்சுட்டா நம்ம ராகி ஸ்லோ குக் பண்ணுங்கள், நல்லாவே வெந்துடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.